ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் Black Cat யூடியூப் சேனல். இன்றைக்கி சேல் வீடியோ கொடுத்துருக்குறேன். சேல் வீடியோவில் நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். வாங்க என்னென்ன நாணயம் கொடுத்துருக்கேன்றதை பார்ப்போம். கோட்டர் அணாவில் ஜிவாஜி ராவ் குவாலியர் காயின் இது 1925 டு 1948 நாணயம் கண்டிஷன் பார்த்துக்குங்க. கோட்டர் அணா ஜிவாஜி ராவ் குவாலியர் காயின் இது. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 150 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். டூ பையில் மிர் உஸ்மான் அலிகான் நிசாம் நாணயம். அது மிர் உஸ்மான் அலிகான் 1911 டு 1948 இது நாணயம் பார்த்துங்க. கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. நல்லா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. இது நாணயம் நல்லா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 200 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ஒரு நாணயத்தினுடைய விலை 200 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா 1 சென்ட் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா 1952 ஜார்ஜ் 6 இது. ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா ஜார்ஜ் 6 1 சென்ட் 1952 வருடம். இதுவும் நாணயம் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. இதுவும் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 450 ரூபா. விக்டோரியா எம்பரர்ஸில் 1/2 பைஸ் 1899 இது. விக்டோரியா எம்பரர்ஸ். இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 400 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ஒன் குவார்ட்டரானா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி 1835 இது. இது கண்டிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபைன் கண்டிஷனில் இருக்குது. இது ஒன் குவார்ட்டரானா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இது. இது கொஞ்சம் ஃபைன் கண்டிஷனில் இருக்குது. 1835. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 150 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்கேன். இது ஃபைன் கண்டிஷனில் தான் இருக்குது. அதனால் 150 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ஒன் பைஸில் 1944 லாகூர் மின்ட்டில் கொடுத்துருக்குறேன். ஸ்கார்ஸ் வெரைட்டி 1944 லாகூர் மின்ட் இது. இதுவும் கண்டிஷன் நல்லாயிருக்கும். ஸ்கார்ஸ் வெரைட்டியில் வரும். இது 1944 லாகூர் மின்ட். இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். 1945 1 பைஸில் லாகூர் மின்ட்டில் ஒன்று கொடுத்துருக்குறேன். 2 கொடுத்துருக்குறேன். இதில் 1945 இது ரெண்டுமே கண்டிஷன் நல்லாயிருக்கும். இதுவும் ஃபுல் கண்டிஷனில் தான் இருக்குது. நாணயம் 1945 லாகூர் மின்ட்டு. இதுவும் ஃபுல் கண்டிஷனில் உள்ள நாணயம் தான் இது. இதில் 1945 2 நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். இதில் 2 நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். இது ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்கும். ரெண்டுமே லாகூர் மின்ட்டு தான். 1944 ஒன்று கொடுத்துருக்குறேன். இதுவும் நல்ல கண்டிஷன் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு நாணயத்தினுடைய விலை 300 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்கேன். 44 300 ரூபா தான். 45 300 ரூபா தான் ஒரு நாணயத்தினுடைய விலை. இது ஸ்கார்ஸ் வெரைட்டியில் உள்ளது.
முந்நூறுரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 1/4 அணா. 1/4 அணாவில் ஜார்ஜ் 5 ஜார்ஜ் 6 ஜார்ஜ் 5 ஜார்ஜ் 6ல் கொடுத்துருக்குறேன். இதில் மொத்தம் 12 நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். எல்லாமே நாணயம் எல்லாமே கண்டிஷனாக இருக்கும். எல்லாமே யூஎன்சி கண்டிஷனில் இருக்குது. நாணயம் ஃபுல்லாக எல்லாமே யூஎன்சி கண்டிஷனில் தான் இருக்கும். இதில் ஜார்ஜ் 5ம் கொடுத்துருக்குறேன், ஜார்ஜ் 6ம் கொடுத்துருக்குறேன். ரெண்டுமே மிக்சடில் கொடுத்துருக்குறேன். 12 நாணயங்கள் இருக்குது. இதில் 12 நாணயங்கள் இருக்குது. எல்லாமே யூஎன்சி கண்டிஷனில் தான் இருக்கும். 1/4 அணா. இதில் 2 வருடங்கள் மட்டும்தான் மிக்சடில் இருக்கும். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 80 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 80 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். கண்டிஷன் ஃபுல் கண்டிஷனில் யூஎன்சி கண்டிஷனில் இருக்கு பாருங்கள் நாணயம். ஒரு செட்டு ஒன்று கொடுத்துருக்குறேன். இதில் ஒரு செட்டு ஒன்று கொடுத்துருக்குறேன். இதுவும் நாணயங்கள் எல்லாமே கண்டிஷனாக இருக்கும். இது ஃபுல் செட்டு அப்படியே ஒரு செட்டாக கொடுத்துருக்குறேன். ஒன்று 1/12 அணா. 1/12 அணா ஜார்ஜ் 5. இது 1/12 அணா ஜார்ஜ் 5. 1/2 பைஸ். 1/2 பைஸில் ஜார்ஜ் 5 ஜார்ஜ் 6 ஜார்ஜ் 5 ரெண்டுமே கொடுத்துருக்குறேன். இதில் 1/2 பைஸில் ஜார்ஜ் 5 ஒன்று, ஜார்ஜ் 6 ஒன்று கொடுத்துருக்குறேன். இதில் $1/4 ஜார்ஜ் 5 ஒன்று, ஜார்ஜ் 6 ஒன்று கொடுத்துருக்குறேன். 1 பைஸ் குதிரை பைசாவில் 1 பைஸில் 2 நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். குதிரை நாணயத்தில் 2 நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். வருடம் 1953 ஒன்று, 1954 ஒன்று, 1953 ஒன்று, 1954 இதில் 2 நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். ஒரு அணாவில் மொத்தம் 5 நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். ஒரு அணாவில் மொத்தம் 5 நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். கண்டிஷன் பார்த்துங்க. இதெல்லாம் 2 அணா. 2 அணாவில் 3 நாணயம் கொடுத்துருக்குறேன். 1943 1944 ஒன்றும் கொடுத்துருக்குறேன். 1943 2 நாணயம், 1944 ஒரு நாணயம். இது அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே ஒரு செட்டாக கொடுத்துருக்குறேன். இது ஒரு செட்டினுடைய விலை 660 ரூபா வரும். இந்த ஃபுல் செட்டோடு சேர்த்து 1/4 அணா. 1/4 அணா விக்டோரியா எம்பரர்ஸ். 1/4 அணா இது. இதில் ஒரு நாணயமும் எட்வர்டில் 1/4 அணா. இது எல்லாமே ஃபைன் கண்டிஷனில் உள்ள நாணயம். இது எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். இது ஒரு செட்டு ஃபுல்லாக 660 ரூபா வருது. இந்த செட்டோடு சேர்த்து இந்த நாணயங்கள் ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. எட்வர்டில் மொத்தம் 5 நாணயமும், விக்டோரியா எம்பரர்ஸில் ஒரு நாணயமும் சேர்ந்த மாதிரி வரும். இது ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்குறது இதோட சேர்த்து. இது எல்லாமே ஃபைன் கண்டிஷனில் உள்ளது தான் இந்த நாணயம். இது ஃபுல்லாக அப்படியே இந்த செட்டோட ஃப்ரீயாக கொடுத்துருவேன் நான். இது நாணயங்கள் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துக்குங்க. எல்லாமே ஃபுல் கண்டிஷனில் தான் இருக்கும். 1-2 நாணயங்கள் மட்டும் கண்டிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, லோவாக. நாணயங்கள் தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.